ஸோ பித்தப்பை கல்லுடைய சிகிச்சை முறைகள் என்னென்ன? இது கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுமா? அதாவது யார் யாருக்கு பித்தப்பை கல்லுனால எந்த அறிகுறியுமே இல்லையோ, அவர்களுக்கு எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அப்போ சரி டாக்டர் பித்தப்பை கல்லுனால எனக்கு ஒரு இன்டைஜஷன் வருது, எனக்கு ஒரு வலி வந்துட்டே இருக்கு. அப்போ நான் கண்டிப்பா சரி ஏன் எனக்கு மாத்திரை சாப்பிட முடியாதா? ஸோ யூசுவலா பொதுவா பார்த்தீங்கன்னா, பித்தப்பை கல்ல பித்தப்பைய அகற்றுவது தான் ஒரு சிறந்த சிகிச்சையா இருக்கும். சரி அப்ப யாருக்கு இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் குடுக்கலாம்? அதாவது சில பேஷண்ட்டுகளுக்கு நம்ம சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபிட்னஸ் இருக்காது. அவங்களுக்கு பல பாதிப்புகள் இருக்கும். கா கார்டியாக் கண்டிஷன் இருக்கும். அனஸ்தீசியா குடுக்குறதுக்கு ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாரிப்பட்டவங்களுக்கு நம்ம மெடிக்கல் தெரப்பி குடுக்கலாம். ஆனா இதில ஒரு சிலருக்கு இப்போ ஃபேமிலியில யாருக்காவது அந்த பித்தப்பை, இல்ல பித்தக்குடல் ரிலேட்டட் கேன்சர் ஏதாவது இருந்திருந்தாலோ, இல்ல அந்த பித்தக்குடல் பித்தக்கல் பித்தப்பை கல்லுடைய சைஸ் ஒரு 2 சென்டிமீட்டர் மேல இருக்கு. அப்படின்னாலும் நீங்க கண்டிப்பா அத அறுவை சிகிச்சை செய்து ரிமூவ் பண்ணிறணும்.